ஹalleluya அழிவிலிருந்து நம்மை மீட்டார் அல்லவா ஹalleluya ஆமென் 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவர் சத்தமாய் சொல்லுங்க கர்த்தர் உங்களோடு இருப்பாராக கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஆமென் ஆமென் யாவர் உட்காருவோமாக ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக கவனியுங்கள் Écoutez bien. இரண்டாவது மாதத்தை முடித்து இந்த மூன்றாவது மாதத்தில் வந்திருக்கிறோம். Nous sommes dans le 3e mois de l'année. ஆமென். சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. Alléluia. ஆண்டவர் இந்த மாதத்திலும் தேவன் நம்மை நடத்துவாராக. Que même ce mois l'Éternel puisse nous conduire. இந்த வருஷங்கள் எவ்வளவு கடந்து ஓடுகிறது. Il y a plusieurs années qui s'écoulent. ஆனா தேவன் மாத்திரம் நம்மோடு இருக்க வேண்டும். Mais c'est le seul qui doit être avec nous. ஆமென் சொல்லுமாக. Amen. உங்கள் எண்ணங்கள் சிந்தைகள் இங்கே இருப்பதாக. Que vos pensées, que tous vos sentiments நீங்க தேவ சமூகத்தில் வந்த நோக்கம் அவரை பெற்றுக்கொண்டு அவருடைய பிரசன்னத்தை நீ நிரப்பப்பட வேண்டும். Vous êtes venus devant la face de l'Éternel pour avoir sa présence et pour être avec lui. ஆமென். நம்முடைய ஆண்டவரை பிரசன்னத்தை நாங்க நிரப்பப்பட்டு நாங்க வாழ வேண்டும். Nous devons être remplis par la présence du Seigneur. ஆண்டவர் இந்த மாதத்திலும் விசேஷமாக எனக்கு உண்மையாக வாக்குத்தத்தங்கள் நான் கொடுப்பதே இல்லை. Dans ce mois normalement je donne pas de வேதத்தில் எல்லாமே நமக்கு கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்றும் ஆமென் என்று எல்லா வாக்குத்தத்தங்கள் இருக்கின்றன. Pourquoi? Parce que par l'Éternel, par le Seigneur Jésus-Christ, nous avons toutes les bénédictions ஆனாலும் நேற்று முதலாம் தேதி நாங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இந்த வாசனத்தை எங்களுக்கு ஒரு ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். Mais quand le premier jour j'ai prié, ஆண்டவர் இந்த வாசனத்தை உங்களுக்கு சொல்லும்படியா உணர்த்துகிறார். donné cette parole. ஆமென். ஏசாயா 41ஆம் அதிகாரம். Ésaïe chapitre 41. 13-14 வசனங்கள். 41 verset 13-14. 13-14 வசனங்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபெனும் பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தமாய் உன் மீட்பர் உரைக்கிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. Alléluia. ஆமென் சொல்லுமாக. Amen. இப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? Qu'est-ce que dit l'Éternel? பயப்படாதே. Ne crains rien. நான் உனக்கு துணை நிற்கிறேன். Je viens à ton secours. பயப்படாதே. Ne crains rien. நான் உனக்கு துணை நிற்கிறேன். Je viens à ton secours. இந்த வார்த்தையை கொஞ்சம் யோசிங்க. Regardez cette parole. இங்க வா லிசன் இங்க வையா. bien இந்த வார்த்தைகளை கவனிங்கள். இப்பொழுது பிள்ளை இருக்கிறேன் நான் தகப்பனா இருக்கிறேன். C'est le fils et moi je suis le père. நான் என்ன சொல்றேன்? பயப்படாதே. Moi je dis à mon fils, மகனை பார்த்து சொல்றேன் நீ பயப்படாதே. Je regarde mon fils et je dis n'aie pas அப்பா peur. இருக்கிறேன். Je suis là ton père. என்னோட நீ வா. Ne crains rien, viens avec moi. அப்பா உன்னோட வருகிறேன். Je viens avec toi, ton père. பயப்படாதே. N'aie pas peur. ஒரு தகப்பன் பிள்ளையை பார்த்து எப்படி சொல்கிறாரோ Comme un père dit à son fils. அதே போல தேவன் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்ற வார்த்தை. Et pareil que ça, l'Éternel nous dit à nous. பயப்படாதே. Ne crains rien. நான் உனக்கு துணை நிற்கிறேன். Je viens à ton secours. ஆமென். Amen. அல்லேலூயா. Alléluia. எப்படியான வார்த்தை தெரியுமா? Regardez comment est la parole. கொஞ்சம் உள்வாங்குங்க. Méditez cette parole profondément. ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். L'Éternel qui est très très puissant vous dit. நான் உனக்கு உதவியா இருக்கிறேன். Moi je suis là à ton secours. நான் உன்னை தூக்கி விட ஆயத்தமா இருக்கிறேன். Moi je suis prêt à t'élever. நான் உனக்கு எல்லா ஆபத்திலும் துணையாக இருக்கிறேன். Moi je suis là dans toutes tes détresses. பயப்படாதே. N'aie pas peur. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பயம் ஆட்டி படைக்கிறது. Dans notre vie, plusieurs fois les peurs nous envahissent. பயம் நம்மை நிரப்புகிறது. Nous avons beaucoup peur. சாத்தான் அதான் நம்முடைய ஆயுதம். C'est ça, c'est l'arme du diable. ஒரு சின்ன பிரச்சனை வந்தா பயம். Quand il y a un petit problème, nous avons peur. வியாதி வந்தால் பயம். Quand nous avons des maladies, nous avons peur. ஏதாவது மரணத்தை குறித்த பயம். Nous avons peur de la mort. அதுதான் சாத்தான் பயன்படுத்துகிறான். C'est ça, c'est le diable l'utilise. ஆண்டவர் சொல்கிறார் பயப்படாதே. Mais Jésus-Christ dit, Dieu dit, மரண பரியந்த நான் உன்னோடு கூட n'aie pas இருப்பேன். peur, jusqu'à ta mort, je serai là. தாவீதுக்கு நன்றாக தெரியும். David savait. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் Même si je பொல்லாப்புக்கு marche sur பயப்படேன். l'ombre de la mort, je ne crains rien. என்ன தெரியுமா தாவீது சொல்கிறான்? Qu'est-ce que David dit? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். L'Éternel est avec moi. ஆமென் சொல்லுமாக. Amen. கர்த்தருடைய பிள்ளைகளே உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வர வேண்டும். Enfants de Dieu, vous devez avoir la foi. நாம் ஆராதிக்கிற தேவன் Le Dieu que nous louons, அவர் நமக்கு துணையா இருக்கிறார். il est là pour notre secours. ஆமென் சொல்லுமாக. Amen. தேவனுக்கு பயந்து Celui qui craint l'Éternel, நீங்கள் தேவ பயத்தோடு உத்தமத்தோடு இருப்பீர்களானால் si vous êtes intègre et droit, ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருப்பார். l'Éternel sera votre secours. நீங்கள் இரவும் பகலும் ஆராதித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இருக்கும்போது Si jour et nuit vous louez l'Éternel, கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். l'Éternel vous sera votre secours. பாவத்தை வெறுத்து நீதியை விரும்பி பரிசுத்தத்தை நீங்கள் நாடும்போது Si vous vous éloignez des péchés, que vous voulez à la justice de l'Éternel, கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். l'Éternel vous sera votre secours. ஆமென் சொல்லுமாக.
கர்த்தர் நகரத்தை காக்காவிட்டால் காக்கருடைய பிரியாசம் இருதா. Si l'Éternel ne protège pas la ville, ஆமென் சொல்லுமாக. Amen. தேவன் நமக்கு துணையா இல்லாட்ட ஒன்றுமே இல்லை. Si l'Éternel n'est pas avec nous, il n'y a rien. அவர் நல்ல ஒரு ஏற்ற துணை, எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறவர். Il est un bon compagnon, il est toujours avec nous. எத்தனை என்னோட ஆமென் சொல்றீங்க? Amen. ஹalleluya. Alléluia. ஆமென் சொல்லுமாக. Amen. ஹalleluya. Alléluia. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், L'Éternel பயப்படாதே. vous regarde et dit, ne crains rien. எத்தனை இதை விசுவாசிக்கிறீங்க? Combien d'entre vous, vous avez la foi dans cette எத்தனை parole? விசுவாசிக்கிறீங்க? Combien d'entre vous, vous avez la foi dans cette நாம் parole? இயல்பாகவே ஏதாவது செய்தி கேட்டு விட்டால், ஏதாவது பார்த்து விட்டால் அப்படியே பயந்து விடுவோம். Si nous regardons quelques actualités, nous avons peur. தேவ அன்பால் நீங்க நிரப்பப்பட Plus vous êtes remplis par l'amour du Seigneur, பயமானது புறம்பே la தள்ளப்படும். peur sera éloignée. பயப்படுகிறவன் தேவ அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. Celui qui a peur n'est pas rempli par l'amour parfait de l'Éternel. ஆமென். நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். Notre Dieu est vivant. மரித்தேன், இதை சதாகாலம் உயிரோடு நான் Il est இருக்கிறேன். mort, mais maintenant il est toujours vivant. Pendant des siècles et des பயப்படாதீர்கள், siècles. பயப்படாதீர்கள். Ne crains rien. மரணத்தை வென்றவர், Celui qui a vaincu la mort, பாதாளத்தை ஜெயித்தவர், celui qui a vaincu le séjour சகல des morts, அதிகாரமுடையவர். celui qui a toutes les autorités. ஆமென் சொல்லுமாக. Amen. ஆண்டவர் உங்களுக்கு துணை. Dieu est un secours. ஆமென். Amen. மனுஷனுக்கு பணம் இருக்கு, பொருள் இருக்கு, அது அவனுக்கு துணை அல்ல. L'homme a l'argent, a beaucoup de choses, mais ce n'est pas un secours pour lui. யாக்கோபுக்கு நன்றாக தெரியும். Jacob le savait. இரு பரிவாரத்தோடு வருகிறான். Il vient avec 2 tentes. ஆனா அவனுக்கு அதெல்லாம் பெரிய Mais c'est ஆசீர்வாதம். pas ça sa bénédiction. அன்மே தேவனோடு போராடுகிறான். Il parle avec l'Éternel. இரவு முழுவதும் போராடி ஜெபிக்கிறான். Il se bat avec l'Éternel. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, Jusqu'à que tu me bénisses. அதாவது என்ன, நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும். Ça veut dire quoi? Ça veut dire si tu es உம்முடைய avec moi, பேர் என்னோடு இணையப்பட வேண்டும். ton nom doit être avec le mien. ஆகதான் ஆண்டு சொன்ன, ஏனி உன் பேர் யாக்கோப் அல்ல, C'est pour ça que Jésus-Christ te dit ton nom ஏனி உன் maintenant பேர் ne இஸ்ரவேல். sera plus Jacob mais Israël. ஹalleluya. Amen. ஆகவே யாக்கோப் எனும் பூச்சியே, Vermisseau de Jacob, இஸ்ரவேலின் கூட்டமே, faible reste d'Israël. பயப்படாதே. Ne crains rien. நீங்க ஆவிக்குரிய இஸ்ரவேலர். Vous êtes Israël spirituellement. இன்றைக்கு 90 லட்சம் தான் இஸ்ரவேல் ஜனத்தொகை. Ils sont à peu près 80 000. சிறு கூட்டம் தான், சின்ன பூச்சி தான். Ils sont seulement ஆனா un petit இன்றைக்கு vermisseau. கர்த்தர் அந்த இஸ்ரவேலோடு கூட இருக்கிறார். Mais Dieu est avec துணை. Israël. அதே போல ஆவிக்குரிய இஸ்ரவேலாகி உன்னோடு கர்த்தர் கூட Et இருக்கிறார். pareillement, l'Éternel est avec vous, vous qui êtes l'Israël spirituel. பயப்படாதே, Ne crains rien. நான் உனக்கு துணை நிற்கிறேன். Je viens à ton secours. கரங்களை தட்டி நன்றி அப்பா. Applaudissons l'Éternel. ஹalleluya. Alléluia. இயேசுவே, இயேசுவே, Yesouvé. ஆஹா, இயேசுவே, நன்றி. நன்றி நாதா. அபரகபர ஷேகபா. அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் பிள்ளைகளுக்கு இருக்க பயம் விலகட்டும். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் எனக்கு துணை என்று சொல்வார்களாக. கர்த்தர் எனக்கு துணை என்று சொல்வார்களாக. L'Éternel est mon secours. எந்த சூழ்நிலையிலும் Dans toutes les situations, விசுவாசத்தில் பின்வாங்காமல், qu'ils ne puissent pas reculer dans la foi. கர்த்தர் எங்களுக்கு அடைக்கலம், L'Éternel est notre refuge. கர்த்தர் எங்களுக்கு கோட்டை என்று L'Éternel சொல்வார்களாக. est notre haute retraite. இயேசுவின் நாமத்தினாலே Au nom du Seigneur நாள் இந்த Jésus-Christ. வசனத்தின்படி நாங்கள்